மனிதன் பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரின் உடல்நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியுமாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in என்ற இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து அவ்வை மொழி நட என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்குவதற்கு பேராசிரியர் சீதாலட்சுமி அம்மா அவர்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா. நன்றாக அறிமுகம் செய்து வைத்த பேராசிரியை ஜெயலட்சுமி குமரேசன் அம்மா அவர்களும் அவர்கள் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய வாழ்க வளமுடன் மற்றும் நன்றிகளும் தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு எனக்கு கொடுத்த தலைப்பு ஔவை மொழி நட. அப்போ நமக்கு ஒரு கொஸ்டின் வரும், ஔவை மொழி நடக்கணும் அப்படி என்ன? இன்றைய காலகட்டத்தில் பார்த்தோம்னா முதல்ல டிஜிட்டல் கம்ப்யூட்டர் உலகம் இருந்தது, அதுக்கப்புறம் சூப்பர் கம்ப்யூட்டர் உலகம் வந்துருச்சு, அப்புறம் வந்து குவாண்டம் ஏஎல் வந்துருச்சு. அப்படி இருக்கிறச்சு ஔவை மொழி என்ன மூதாட்டி, அந்த சொல்படி எப்படி இந்த காலத்துல நடக்குது அப்படியெல்லாம் நம்ம யோசிப்போம் இல்லையா? யங் ஜென்ரேஷன்லாம் யோசிப்பாங்க இல்லையா? குவாண்டம் அளவுல நம்மளோட வேர்ல்டு வந்து போய்கிட்டே இருக்கு. ஆனா ஔவை மொழியில எத்தனை காலத்துக்கு முன்னாடி ஔவையார் அம்மா எழுதி வச்சாங்க, அதன்படி எப்படி நடக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது மனிதன் தோன்றி 60 லட்சம் ஆண்டுகள் ஆகி இருக்கலாம் என்கிற ஒரு கணிப்பு வந்து விஞ்ஞானம் சொல்கிறது. அப்போ விஞ்ஞானம் தோன்றி எத்தனை வருடங்கள் ஆயிருக்கும் சொல்லலாம், அப்ராக்சிமேட்டா ஒரு 250-300 இயர்ஸ் அந்த மாதிரி நம்ம ஒரு கணிக்கலாம் இல்லையா? அப்போ விஞ்ஞானம் தோன்றிய முதல் அவ்வளவாக ரொம்ப டெக்னாலஜிலாம் அப்பெல்லாம் தோன்றல. அப்போ ஔவையார் அம்மா என்ன செஞ்சிருக்காங்கன்னா, தங்களுடைய தவ பலனால் மெய் ஞானத்தினால் அந்த கோள்களை பற்றியும் விண்களை பற்றியும் மூலகங்களை பற்றியும் அதனில் உருவாகி இருக்கும் தன்மாற்றம் கொண்ட பஞ்சபூத தத்துவங்களையும் ஆராய்ந்து அப்படியே உட்கார்ந்த இடத்துல கேதர் பண்ணிட்டு போயிட்டாங்க. பரமாய சக்தியில் பஞ்சமபூதம் தரம் மாறி தோன்றும் பிறப்புன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சாங்களா? அவர்களுடைய கல்வி ஏட்டுக்கல்வி தானே. அவர்கள் ஏதாவது விஞ்ஞானம் படித்தார்களா? இல்லை ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து வந்து ஏதாவது சோதனை செஞ்சாங்களா? எக்ஸ்பிரிமெண்ட் ஒன்றும் கிடையாது. அந்த தன்மாற்ற தத்துவத்தை பஞ்சபூத தத்துவம் எவ்வளவு அழகா சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த ஹோலிஸ்டிக் ப்ரொபோசிஷன் வந்து எப்படி வந்தது அப்படின்னு, நிலமைந்து நீ 4 நீடங்கி 3 உலவை 2 வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ மெய்ஞானத்தினால் ஒருத்தருடைய உதவி இல்லாமல் தனி மனுஷியாக நின்று மக்களுக்கு வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. அப்புறம் சயின்ஸ் அவங்க மூலமா வந்துருச்சு. அப்போ அதற்காக தான் ஔவை மொழி நடக்க வேண்டும் என்று சொல்லுது. இந்த பரிமாணம்ங்கிறது அந்த விண் துகள்கள் கோள்களாகி பரிமாணம் டைமென்ஷன்ஸ் ஆச்சு. அதே கோள்கள் மூலகங்கள் எல்லாம் தன்மாற்றம்ங்கிற பரிணாமமாக மலர்ந்தது. அது வந்து அவங்க ஒரு ஈஸியா ஒரு 2 லைன்ல சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ அதனால்தான் ஔவை மொழி நடக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. கொன்றை வேந்தன்ல ஆத்திச்சுடி ஓவியமார் சொல்றாங்க, சிலதை நம்ம பார்க்கலாம். அதாவது அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், ஊருடன் பகைக்கின் வேருடன் கெடும், குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை, செய்தவம் மறந்தால் கைதவம் ஆளும், நோன்பென்பதுவே கொன்று தின்னாமை, மருந்தி ஆயினும் விருந்தோடு உன், மோனம் என்பது ஞான வரம்பு. இவற்றில் சிலவற்றை பார்க்கறது ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருந்தது இந்த லைன், அதனால எடுத்திருந்தோம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், அதாவது இந்த உயிரிடல் எப்படி வந்ததுங்க? அன்னையால் வந்தது, பிதா கொடுத்தாங்க. அப்போ இந்த உயிருடல் உடல் அவர்கள் தான் வந்து நமக்கு கொடுத்தாங்க. அவர்கள் வந்து எப்படி கொடுத்தாங்கன்னா, அப்படியே அந்த அவர்கள் வந்து யோசித்து இந்த குழந்தை நன்றாக வரணும், நன்றாக படிக்கணும் அப்படிலாம் அதுக்காக மனுஷர்கள் தவத்திற்கு முன்பு
தாய் தந்தையரை வணங்கி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறாங்க. எவ்வளவு பெரிய தவம் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஞானிகள் இருந்தாலும் சரி, மேல் படிப்பு எடுத்திருந்தாலும் சரி, யார் மூலமாக நாம் வந்தோம் என்றால் தாய் தந்தையின் மூலமாகத்தானே வந்தோம். இந்த உயிரிழல் கொடுத்தது அவர்கள் தானே. நமக்கு படிக்க வைத்து ஒரு நல்ல நிலையில் குடும்பம் அமைத்து சமுதாய அளவில் ஒரு மதிப்பும் மிக்க இடத்தை உருவாக்கி கொடுத்தது யார்? அன்னையும் பிதாவும். அதனாலதான் ஔவையாரம்மா சொல்றார்கள், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். எந்த கோயிலுக்கெல்லாம் நீங்க போக வேண்டியதில்லை, அன்னையோட பேச்ச கேட்ட போதும், தாய் சொல்லை தட்டக்கூடாது அப்படின்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. அப்போ அறிவு கொடுத்தது யாரு? தந்தை. அன்னை எதை கொடுத்தாங்க? அன்பு கொடுத்தாங்க. அன்பு கொடுத்து வளர்த்தாங்க. அப்போ அவர்கள் தான் முன்னேறி தெய்வமாக சொல்லப்படுகிறது. முதல்ல மாதா பிதா குரு தெய்வம் சொல்லுவாங்க. முதல்ல அம்மா, அப்புறம் அப்பா, அதுக்கப்புறம் ஆசிரியர். மாதா பிதா மூலமாக தான் ஆசிரியர் நமக்கு தெரியுறாங்க. உடனே பிறந்தோடனே ஆசிரியர் தெரியுதா? தெரியல. அப்போ ஆசிரியர் என்ன செய்யறாரு? உண்மையான கடவுளை பத்தி நமக்கு அந்த கூட்டி போறது, இல்லைன்னா ஆசிரியர்களுக்கு ஒரு உண்மையான கடவுள் தன்மை என்பது என்ன அப்படின்னு நமக்கு விளக்குறாங்க. அதனால்தான் ஔவையாரம்மா அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படிங்கிறாங்க. மேலும் பார்த்தோம்னா, ஊருடன் பகைக்கின் வேருடன் கெடும் அப்படின்னு. ஊருடன் பகைக்கின் வேருடன் கெடும் அப்படின்னு நமக்கு வேற சப்போர்ட்ல ஒரு ஊர் பகைச்சான நம்ம நண்பர்கள் இல்லையா, உறவினர்களே, அப்படியெல்லாம் இல்லை. ஒரு தனி மனிதனாகட்டும், குடும்பத் தலைவனாகட்டும், குடும்பத் தலைவியாகட்டும், சமுதாயத்தோடு ஒன்றி இணைந்து வாழ வேண்டும் என்ற கருத்து தான். அப்படி இருந்தால்தான் சமுதாய ஒத்துழைப்பு கொடுக்கும். இப்ப நமக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை, நம்ம வீட்டுல யாரோ பெரியவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் மாதிரி வருந்தது, உடனே பக்கத்து வீட்டுக்காரங்க தானே கூப்பிட முடியும். ஊர்ல எங்கேயோ இருக்கிற ரிலேஷன்ஷிப் போன் அடிக்கிறதுக்குள்ள. அப்போ அப்போ பக்கத்தில் யார் இருக்கிறார்களோ அவர்களை நாம சொந்தமாக்கி கொள்ளணும். அப்போ அப்போதான் சமுதாய ஒத்துழைப்பு கிடைக்கும். வேர் இல்லாமல் மரம் வாழ முடியாது. அதே போல் சுற்றத்தார் உறவினர்கள் இல்லாம ஒரு குடும்பம் தனித்து வாழ முடியாது. முடியுமான்னா வாழலாம். தனி குடும்பம் உறவினர்கள் இல்லாம முன்னேற்றம் கொடுக்கலாம். ஆனால் ஒரு திருமணமோ, ஒரு கிரக பிரவேசமோ, ஒரு சீமந்தமோ, ஒரு காது குத்தலோ அப்படி இருந்தால் உறவினர்களை அழைத்தால் தான் நம் குழந்தைகளுக்கு இந்த உறவு முறை தெரியும். சித்தப்பா சித்தி அத்தை மாமா பெரியப்பா பெரியம்மா தாத்தா பாட்டி, இல்லைன்னா என்ன அண்ணா தம்பி அக்கா தங்க, அந்த உறவு முறை தான் தெரியும் கூட அவளுக்கு தெரியுது. அப்போ ஊருடன் பகைக்கின் வேருடன் கிடம்னா எல்லாருமே நமக்கு வேண்டும். என்னதான் நட்பு இருந்தாலும் சரி, உறவுகள் வேண்டியதாக இருக்கிறது. முன்னாடியெல்லாம் ஜாயின்ட் ஃபேமிலி இருந்தாங்க. ஒரு குழந்தை அம்மா அடிச்சுட்டான்னு நினைச்சா அத்தையோ சித்தியோ மாமியோ எதுக்கு அடிக்கிறது அந்த அம்மா கரையை திட்டுவாங்க. இப்ப யார் வராங்க? ஒரு குழந்தைய அடிச்சு யார் வராங்க? அந்த குழந்தையும் அழுதுகிட்டு அம்மாவே பிறகு வருத்தப்படுகிறார். அப்போ சுற்றமும் உற்றத்தாரும் சுற்றத்தாரும் நமக்கு மிகவும் முக்கியமாக தேவைப்படுகிறது. அப்போ இன்று தனிப்பட்ட வாழ்க்கை முறையில் பொருளாதாரத்தை முக்கியமாக கருதி பொருளாதாரத்துக்கு பின்னால் போகிறார்கள். முன்னாடி எல்லாம் ஒரு 50 இயர்ஸ் முன்னாடி கிட்ஸ்ங்கிறது ஏதாவது தெரியுமா? முதியோர் இல்லம் என்பது ஏதாவது தெரியுமா? இப்ப எதுக்கு வந்தது? பொருளாதாரத்துக்கு பின்னாடி போய் குழந்தைகள் தனியாக விடப்படுகிறார்கள், முதியோர்கள் தனியாக விடப்படுகிறார்கள். அப்போ அந்த ஃபேமிலி என்ன ஆகும்? அதனால்தான் ஔவையார் சொல்ல, ஊருடன் பகைக்கின் வேருடன் கிடந்து. எல்லாமே ஒரு சமுதாயத்து மூலமா தான் நமக்கு எல்லாமே கிடைக்குது. அப்போ அங்க அமைதி கெட்டு விடுகிறது. அப்போ ஊருடன் அப்போ நம்ம பகைமை கொள்ளாமல் இருந்தால் அங்க ஒரு குடும்ப அமைதி இருக்கிறது. அப்போ குடும்ப அமைதி வேணும்னா மகிழ்ச்சி சொல்ற வார்த்தை ஏடிஎஸ், அட்ஜஸ்ட்மெண்ட், டாலரன்ஸ், சாக்ரிஃபைஸ் வேணும் அப்படிங்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பகைமை உணர்வு ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதுல ஒரு மனுஷபுத்திரன் சொல்வாரு, நீ வேண்டாம் என்று நான் ஒதுங்கி விட்டேன், நான் வேண்டாம் என்று நீ ஒதுங்கி விட்டாய். அப்ப ஏன் நமக்கு பகைமை உணர்வு? போக முடியலையே. அதுக்காக மகிழ்ச்சி என்ன சொல்றாருங்க? வாழ்த்துங்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ வாழ்த்தி வாழ்த்தி பகை உணர்வு இல்லாமல் செய்ய வேண்டும் அப்படின்னு மகிழ்ச்சியோட ஒரு திருவாக்கு. இப்ப குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. உறவினர்களையும் வாழ்த்த வேண்டும். குற்றம் பார்க்கவே கூடாது. இது நாம குற்றம் பண்ணலையா, நம்ம முன்னோர்கள் குற்றம் பண்ணலையா? அப்போ குற்றம் பார்க்கின் சுற்றம் கிடையாது. அவர்களை நன்றாக வாழ்த்தி வாழ்த்தி ஒரு இனிமையான தொடர்பு ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாங்க.
அப்ப இனிமையான தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும்போது நாம் அவர்களை பார்க்கும் போதோ இல்ல அவர்கள் நம்மளை பார்க்கும் போதோ ஒரு வெறுப்புணர்வோட ஒரு பகைமை உணர்வோட நோக்க மாட்டாங்க. ஒரு அன்பு உணர்வோட ஒரு நல்லிணக்கம் ஏற்படும், செயல்களும் அடுத்த கட்டத்துக்கு நகரும். மேலும் ஔவையாரம்மா என்ன சொல்றாங்கன்னா, பிறர் குற்றத்தை பெரிதுபடுத்தாமையும், மகர்ஷி அவர்கள் சொல்றாங்க, பிறர் குற்றத்தை பெரிதுபடுத்தாமையும் மறத்தலும் அமைதிக்கு வழிகளாகும் அப்படிங்கிறாங்க. உறவினர்கிட்ட தவறுகள் இருக்கலாம், ஆனா அதனால்தான் நாம் முரண்படுகிறோம். நேச்சர் ஆஃப் லா என்ன சொல்றதுன்னா, அக்செப்ட் ஆஸ் இட் இஸ். எது இருக்கிறதோ அதுவாகவே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன் ஒற்றுமை இல்லை, ஏன் பகைமை ஏற்படுகிறதுன்னு சொல்லுவோம். விலங்கின பதிவுகள் இருப்பதால் தான் சுதந்திரம் கிடைக்கிறது, பகைமை உணர்வு ஏற்படுகிறது அப்படின்னா, காக்கா ஒத்துமையாக இருக்கிறது. ஒரு இட்லி துண்டு போடுங்க, உடனே காகம் கரைத்து எல்லா காகத்தையும் கூப்பிட்டு தான் சாப்பிடுகிறது. அந்த ஒற்றுமையை கடைபிடிக்கலாம். பறவைகள் ஒற்றுமையாக அப்படியே ஒரு டைமென்ஷன்ல பறக்கும். அப்படியே இந்த ட்ரையாங்கிள்ல பறக்கும். ரொம்ப அழகா இருக்கும். அதுக்குன்னு யாராவது மெஷர்மெண்ட் சொல்லி குடுத்தாங்களா? அதே ஒரு கரெக்ட்டா பறக்கும். 1 அடி தள்ளி, 2 அடி தள்ளி கரெக்ட்டா அது முன்னாடி பெரிய பறவை போகும். பின்னாடி குட்டி குட்டி பறவையா போகும். அதுக்கு யாராவது ஏதாவது சொல்லிக் குடுத்தாங்களா இப்படி பறக்கணும்? அது ஒற்றுமையாக பறக்கும் இல்லையா? குரங்குகள் பாருங்க, பெரிய மரத்துல எல்லாமே ஒரு கூட்டம். ஒரு குரங்கு தனியா வருது. அப்படியே தனியா வந்தாலும் போகத் தெரியாது. அப்போ என்ன பண்ணும்? குரங்கு கூட்டமாக இருக்கிறது. கூட்டமா மரத்துல அத்தனை காய், கனிகள் ஒன்றுடாம சாப்பிட்டு போயிடும். அப்ப யாரும் அத பத்தி கவலைப்படாது. குரங்குகள் தானே சாப்பிடட்டும். அப்போ மான்கள் பாருங்க, கூட்டமாக போகும். ஒத்துமையா போகும். அப்ப விலங்குகள்ட்ட ஒத்துமையா இருக்கு. ஏன் மனிதனிடம் ஒத்துமை இருப்பதில்லை? என்னன்னா பொருளாதார பிரச்சனை. அவங்க பெரிய வீடு கட்டிட்டாங்க. நம்ம சின்ன வீட்ல இருக்கோம். ஒரு தாழ்வு மனப்பான்மை. மகிழ்ச்சி அவர்கள் முதல்ல சொல்றாங்க, இந்த அருகுணத்தை சீரமையுங்கள். அருகுணத்தை சீரமைத்தால் தான் குற்றம் பார்க்க முடியாது. அப்போ வாழ்த்துதல்ங்கிற முறையை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, செய் தவம் மறந்தால் கை தவம் ஆளும் அப்படிங்கிறாங்க. செய் தவம் மறந்தால் கை தவம் ஆளும் அப்படின்னு ஔவையாரம்மா சொல்றாங்க. இதுக்கு ஒரு கதை இருக்கு. ஒரு முனிவர் ஒருவர் மரத்தடியில் அமர்ந்து தன்னுடைய கிழிந்த வேஷ்டிய தைத்து கொண்டிருந்தாராம். அதாவது ஊசி நூல் எடுத்து தைத்து கொண்டிருந்தாராம். அவர் ஒரு மிகுந்த சிவபக்தர். எந்நேரமும் சிவனை நினைச்சுட்டு இருப்பார். அவர் தவம் பண்ணுவாரு. நல்லா ஒரு தேஜஸா இருப்பாரு. ஆனா ஒரு குடிசை வீட்டுல வாழ்ந்துட்டு இருந்தாரு. அப்போது சிவனும் பார்வதியும் அந்த முனிவரை பார்த்தனர். அந்த முனிவர் முகத்தில் பார்த்தா ஒரு தேஜஸ், ஒளி பொருந்திய முகம். என்ன மெடிடேட் பண்றாரு இல்லையா காலங்காலமாக. பார்வதி சிவனிடம் சொன்னார்கள், நாம் இந்த முனிவர் நம்ம பார்க்கிறோம், இந்த முனிவரை பார்த்தா மிகுந்த ஏழையாக இருப்பார் போல் இருக்கே. கிழிந்த துணியை தைத்து கொண்டிருக்கிறாரே, நாம் ஏதாவது வரம் கொடுக்கலாமே அப்படின்னு அம்மை அப்பன் கிட்ட சொல்றாங்க. அப்ப அப்பன் சிவன் என்ன சொல்றாரு, அவருக்கு எதுவும் தேவை இல்லை. அந்த நிலையை அவர் கடந்தவர், ஆசையை துறந்தவர், எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது, வேண்டாம் தேவையில்லை அப்படிங்கிற. பார்வதி அம்மா விடவில்லை. நாம் போய் ஏதாவது வரம் கொடுக்கலாம் என்கிற தோணுகிறது அப்படின்னு ஒரு அடமெண்டா இருந்தாங்க. அப்போ முனிவர் போனாங்க, முனிவரை பார்த்தாங்க. முனிவர் தைத்து கொண்டே இருந்தார். வச்சிர உடனே நிமிர்ந்து பார்த்தாரு. சிவன் பார்வதி பார்த்திருக்கிறத பார்த்து அப்படியே வணங்கி, முனிவர் சிவன் அப்படியே ரொம்ப ஒரு சந்தோஷம். முனிவருக்கு தாங்க முடியல. சிவன் பார்வதி கடவுள் நம்மளை தேடி வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியாம என்ன பண்ணும், வர வேண்டும் வர வேண்டும் அம்மையப்பனே வர வேண்டும் அப்படி சொல்லி, உங்கள் வரவு நல்வரவாகுக அப்படின்னு சொல்லி தன்னிடம் இருந்த அந்த கூழ் கஞ்சி எடுத்து மோர் மிகவும் கலந்து அன்போடு அந்த சிவன் பார்வதி கிட்ட அவர் கொடுத்தார். கொடுத்துட்டு அவர்கள் குடிச்சாங்க. உடனே தன்னுடைய வேஷ்டியை, அவர் கிழிந்த வேஷ்டியை தைக்க ஆரம்பிச்சிட்டார். சிவன் பார்வதி சொன்னாங்க முனிவரை பார்த்து, நான் ஏதாவது வரம் இருந்தால் கேளுங்கள் அப்படின்னு. இல்ல இல்ல எனக்கு தேவையில்லை அப்படின்னாங்க. அப்போ நாங்கள் எவரேனும் காட்சி கொடுத்தால் வரம் கொடுக்காமல் போவதில்லை, நீங்கள் வரம் கேளுங்கள் அப்படிங்கிறாங்க. முனிவர் சொன்னாரு, உங்கள் தரிசனமே போதும், உங்களால் தான் நான் இந்த நிலையை அடைந்தேன், உங்கள் தரிசனமே போதும் என்றார். அப்ப அம்மை பார்வதி மிகவும் பிடிவாதமாக இருந்தாரு. வரம் கேளுங்கள் அப்படிங்கிறார்.
சரி முனி வந்து வேறு வழி இல்லை, கடவுளே வந்து வரம் கேளுன்னு சொல்றாரு இல்லையா? இப்ப சொல்றாரு, நான் தைக்கும் போது ஊசிக்கு பின்னால் நூல் போக வேண்டும், அந்த வரம் கொடுங்கள் அப்படிங்கிறார். நான் தைக்கும் போது ஊசிக்கு பின்னால் நூல் போக வேண்டும் அப்படிங்கிறாங்க. சிவன் பார்வதி சொல்றாங்க, அம்மையப்பன் சொல்லும், ஏற்கனவே ஊசிக்கு பின்னால் நூல் போய்கொண்டு தானே இருக்கிறது, பின் ஏன் வரம் என்றார் அப்படிங்கிறார். அப்போ முனிவர் சொல்றாரு, அதைத்தான் நானும் சொல்கிறேன். நாம் செய்கின்ற கடமையை நேர்மையோடு ஒழுக்க முறையோடு பிறருக்கு துன்பம் கொடுக்காத வகையில் செய்தால் பலன் நிச்சயம் கிடைக்கும், வரம் எதற்கு அப்படிங்கிற. அப்போ வள்ளுவர் அதை சொல்கிறார், தவம் செய்வார் தம் கருமம் செய்வார், மற்றோரெல்லாம் அவம் செய்வார் ஆசைக்கு உட்பட்டேன். எவர் ஒரு தவநிலையில் இல்லாமல் இருந்தார்களோ, பொருளாசை, பதவி ஆசை, அதிகார போதை அதெல்லாம் வந்து, எவர் ஒரு தவம் செய்கின்றார்களோ அந்த அருகுணத்தை சீர்மைத்து தன்னுடைய கடமையில் வந்து அவர்கள் வந்து விழிப்போடு இருப்பார்கள். அப்போ எவர் ஒருவரினும் தன்னுடைய கடமையை செய்கிறார் என்றால் அதுவே கை தவமாகும். அதைத்தான் ஔவையாரம்மா சொல்வார்கள், செய் தவம் குறைந்தால் கை தவம் ஆளும். தவம் செஞ்ச மகர்ஷி கிட்ட வந்து ஒருத்தர் கேட்டாராம், 1 மணி நேரம் தவம் செய்யலாமான்னு கேட்டார். ஆமாம் செய்யலாம் அப்படின்னு. 2 மணி நேரம் தவம் செய்யலாமான்னு கேட்டார். ஆமாம் செய்யலாம். 4 மணி நேரம் தவம் செய்யலாமான்னு கேட்டா மகிழ்ச்சி வச்சு உனக்கு ஒரு வேலையே இல்லையா அப்படின்ட்டார். அப்போ தவம் செய்ய வேண்டும் தான், ஆனால் நம்முடைய கடமையை வந்து முக்கியம். அதான் கீதையில சொல்றது, கடமை செய்வதற்குத்தான் உனக்கு உரிமை உண்டு, பலனை அனுபவிக்க ஒருபோதும் உனக்கு உரிமை இல்லை அப்படின்னு கீதையில ஸ்ரீகிருஷ்ணர் சொல்வார். மகர்ஷி என்ன சொல்வாருன்னா, கடமையை உணர்ந்திருந்தும் செயல்கள் ஆற்ற தவறினால் வாழ்வில் தேக்கமுறுவது திண்ணம் அப்படிங்கிற. கடமை இருக்கு, அது ஒரு நம்ம அறியாமையாலோ இல்லைன்னா சோம்பேறித்தனமாக இருந்தால் வாழ்வில் தேக்கமுறுவது திண்ணம். அதைத்தான் ஔவையாரமா சொல்றாங்க, செய்தவம் குறைந்தால் கைதவம் ஆளும் அப்படின்னு ஔவையாரம்மா சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தா, நோன்பெனதுவே கொன்று தின்னாமை அப்படிங்கிறது. இதுதான் வள்ளுவர் பெருந்தகை சொல்கிறார், கொல்லான் புலான் மறுத்தானை எல்லா உயிரும் கை கூப்பி தொழும். கொல்லான் புலான் மறுத்தானை எல்லா உயிரும் கை கூப்பி தொழும். அதைத்தான் ஔவையாரம்மா சொல்றாங்க, நோன்பென் அதுவே கொன்று தின்னாமை. அப்போ நோன்பு எதுங்க? உயிர்களை வதைக்க கூடாது. அப்படி வதைத்தால் என்ன ஆகுங்க? நம்மளையே நாம் வதைக்கிறோம் என்று அர்த்தம். அப்போ ஓரறிவு முதல் 5 அறிவு வரை செய்த செயல்கள் எல்லாம் நம்ம உடல் செல்களில், உயிர் துகள்களில் எல்லாமே பதிவாயிருக்கு. அப்போ ஒரு உயிரை நாம் துன்புறுத்தினால் நமக்கு நாமே துன்பம் கொடுத்தது போல் ஆகும் அப்படிங்கிறது. அதை கிருமானந்த வாரியார் சொல்கிறார், அதாவது ஒரு கசாப்பு கடைக்கார அந்த அந்த வழியாக போய் கொண்டிருக்கும் போது அந்த ஒரு அங்க ஆடெல்லாம் வெட்டுவாங்க இல்லையா, அது கதறுவாங்க இல்லையா, ஆண்டு. அம்மா என்கின்ற அந்த 6 உயிரை அந்த கத்தும்போது யாருக்கு ஒருவருக்கு கண்ணில் தண்ணீர் வருகிறதோ அவர்கள் வந்து ஆன்மீகத்தில் ஒரு ஸ்டெப் அடி எடுத்து வைத்திருக்கிறார்கள் என்று அர்த்தமா. யூடியூப்ல இருக்க கிருமானந்த வாரியார் சொல்கிறார், இந்த அம்மா என்ற அலறு உயிரை காதில் கேட்டவன எவர் ஒருவருக்கு கண்களில் நீர் வருகிறதோ அவர்கள் ஆன்மீகத்தில் எல்கேஜி நுழைஞ்சிருக்காங்கன்னு அர்த்தம். எவர் ஒருவர் நாக்கில் நீர் ஊறுகிறதோ ஆன்மீகத்துக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லை. அதைத்தான் கொல்லான் புலான் மறுத்தானை எல்லா உயிரும் கைகூப்பி தொழும் வள்ளுவர் பெருந்தகை சொல்கிறார். ஔவையாரம்மா நோன்பென்பதுவே கொன்று தின்னாமை அப்படிங்கிறார். மேலும் மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் அப்படிங்கிறாங்க. முன்னோர்கள் என்ன சொல்வாங்கன்னா, அதாவது மருந்தும் விருந்தும் 3 நாள் தான். விருந்தாளிகள் வருவாங்க, 3 நாள் இருந்தாதான் மதிப்பு மரியாதை. அப்ப எப்படா போவாங்க அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை வந்து. அதே மாதிரி மருந்து வந்து 3 நாளைக்கு தான்.
இப்ப எப்படிங்க எத்தனை டேப்லெட் எடுக்கிறோம்? சுகருக்கு ஒரு டேப்லெட், ப்ரெஷருக்கு ஒரு டேப்லெட், மூட்டு வலிக்கு ஒரு டேப்லெட், முதுகு வலிக்கு ஒரு டேப்லெட், தலைவலிக்கு ஒரு டேப்லெட். அப்போ என்ன ஆகும் உடம்பு? அப்போ மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் அப்படின்னு ஔவையாரமா அப்பவே சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்ப எப்படியெல்லாம் அவங்க ஆராய்ச்சி செய்திருப்பாங்க பாருங்க. மனித மனதை, அந்த விண் பிரபஞ்ச இயக்கத்தை எப்படிலாம் மனித மனம் மேலும் அறநெறி வாழ்க்கை நடத்த வேண்டும் தானே ஔவையாரமா சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்போ மருந்தே ஆயினும் மகிழ்ச்சி அதுதான் சொல்றாங்க. ஐந்தில் அளவுமுறை காத்தல்: உணவு, உறக்கம், உடலுழைப்பு, எண்ணம், காமம், உணர்ச்சி, புலனுணர்வு. அப்போ அது அளவோடு இருந்தால் நோய் வராது அப்படின்னு மகிழ்ச்சி அவர்கள் சொன்னாங்க. மோனம் என்பது ஞான வரம்பு அப்படின்னு ஔவையாரம்மா சொல்றாங்க. மௌனம் என்றால் பேசாமல் இருப்பது அப்படிங்கிறாங்க. பேசாமல் இருப்பதுல எண்ண அலைகள் இருக்கக்கூடாது. அதுதான் மகா மௌனம் அப்படிங்கிறாங்க. வாரத்துக்கு ஒரு நாளோ, 2 நாளைக்கு ஒரு நாளோ, 1 மணி நேரமாவது மௌனம் இருக்கு. இல்லைன்னா காலையில இருந்து ஒரு 10 நிமிடமாவது மௌனம் இருந்தால் நம்மளோட அறிவு மேம்படும். அப்ப பேசா நோன்பாற்றுங்கால் அறிவு தன்னை பழக்கங்கள் எவ்வாறு வலுவாய் மோதி பேசா நோன்பை கலைத்து பேச வைக்கும் அப்படின்னு மகிழ்ச்சி அவர்கள் சொல்கிறார். ஒரு மௌனத்துல உட்காரணும், டைம் பார்ப்போம். டைம் ஆயிடுச்சா, எழுந்துக்கலாமா, ஏதாவது ஃபோன் நோண்டலாமா, ஃபோன்ல கடலை போடலாமா அப்படின்னு. அப்போ மௌனம் என்பது ஞான வரம்பு. எவ்வளவுக்குள்ளங்க நம்ம மௌனத்துல உட்கார்ந்துருக்கோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்முடைய கருமையும் தூய்மையிடும், எண்ணங்கள் குறைய வாய்ப்பு இருக்கு. அப்ப ஔவை மொழி நடங்கிற பார்த்தீங்கன்னா எவ்வளவு கொடுத்துருக்காங்க. கொன்றை வேந்தல்ல ஆத்திச்சுடியா அவங்க கொடுத்துருக்காங்க. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், ஊருடன் பகைக்கின் வேருடன் படும், குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை, செய்தவும் மறந்தால் கைதவும் ஆளும், நோன்பென் அதுவே கொன்று தின்னாமை, மருந்தே ஆயினும் விருந்தோடுவோன், மோனம் என்பது ஞான வரம்பு. 7 வந்து அவங்க பழமொழிகளாம் கொடுத்துருக்காங்க. இப்ப மகிழ்ச்சி அவர்கள் நமக்கு என்ன செய்யறாங்கன்னா, நீங்க உடற்பயிற்சி தினமும் செய்யணும், காயகல்ப பயிற்சி தினமும் செய்யணும், தவம் தினமும் செய்யணும். அப்பதான் அருகுணத்தை சீரமைக்கும். அப்ப உடற்பயிற்சி செய்யலைன்னா என்ன ஆகுங்க? அருகுணத்தை சீரமைக்கலைன்னா என்ன ஆகும்? வள்ளுவர் பெருந்தகை சொல்கிறார், வஞ்சமனத்தான் படிற்றொழுக்கம் பூதங்களையும் அகத்தே நகும். எவர் ஒரு அருகுணத்தை சீரமைக்கவில்லையோ மூலாதாரத்துல இருக்கின்ற சூடு டிஸ்லோகேட் ஆகி ஹெட்டேக் தலையில போகும். அப்ப ஹெட்டேக் ஆகணும். எவர் ஒரு உடற்பயிற்சி தன்னுடைய அருகுணத்தை சீரமைக்காமல் இருக்கிறார்களோ சுவாதிஷ்டானத்துல இருக்கிற நீர் சத்து டிஸ்லோகேட் ஆகி மூக்குல நாக்குல ஒரு சளி மாதிரி உண்டாகும். எவர் ஒருவர் தவத்தில் ஈடுபடாமல் அருகுணத்தை சீர்மைக்கலையோ அந்த மணிபூரகத்தில் உள்ள சூடு ஹெட்டேக்காக மாதிரி கண் எரிச்சல், காது குடைச்சல் ஏதாவது ஒன்று மாறும். அப்போ நோய் இல்லாமல் வாழ வேண்டும் என்றால் மகர்ஷி ஸ்கை யோகாவில் சொல்லிக் கொடுத்த மகர்ஷி ஃபவுண்டேஷன் கோர்ஸ் சொல்லிக் கொடுத்த நடந்துருக்கு இல்லையா, உடற்பயிற்சி மிகவும் அவசியம். உயிர் உண்டான காயக்கல்ப பயிற்சி மிகவும் அவசியம். அந்த மனதை பண்படுத்துவதற்காக அகத்தவும் மிகவும் அவசியம். அதே நிலையில் பெர்மனண்ட் அந்த நிலையை, அந்த அமைதியான நிலையில் இருப்பதற்காக அந்த விஸ்டம் முழுமை பேரு, குணநல பேரு அடைய வேண்டும். அப்பதான் நம்மளோட வாழ்க்கையில் மேம்படலாம் சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இந்த சிந்தனையை முடித்துக் கொள்கிறேன். ஔவை மொழி நடந்த சிந்தனை முடித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றிகளும் நல்வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். மிக மிக சிறப்பாக ஔவை மொழி நட ஒட்டுமொத்த சாராம்சம்